ஐயோ சோமு, சோமையா மருந்து எங்கடா நடந்தது? பயப்படாதீங்கம்மா, ஒண்ணுமே கிடையாது. கொஞ்சம் மயக்கம் அவ்வளவுதான். அண்ணா 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 பாருங்க அம்மா பாருங்க, தண்ணி குடிக்க. அண்ணா அண்ணா அத்தா அண்ணா அத்தா, ஏண்டி இந்த பயல் அனுப்பி என்ன அட்டைச்சு தூக்கிட்டு வர சொன்னியா? என்னது உங்களை அடிச்சாரா? இவர் உங்களை அடிச்சாரா? அட பாவி, உன் கூட பிறந்த அண்ணனே கை நீட்டி அடிச்சியா? அவ்வளவு நெஞ்செழுத்துமா உனக்கு? ஏத்த பணம் வாங்கிட்டு வரேன்னு போய் சொல்லிட்டு போய் உங்க சின்ன மகனை அனுப்பி என் புருஷனை இப்படி அடிச்சு அலங்காரப்படுத்திட்டு என்ன பைத்தியக்காரியாக பாக்குறீங்களா? என்னையா சொல்ற? நீதாம்மா உன் புருஷனோட கட்ட நடத்தி என்கிட்ட கூட சொல்லாம மறைச்சிட்டு தாயும் மகனும் சேர்த்துக்கிட்டு என்கிட்ட நாடகம் ஆடுறீங்க. அண்ணே, அம்மா ஒரு பாவம் மரியாதவங்க, அவங்களை எதுவும் சொல்லாதீங்க. எல்லாம் எனக்கு தெரியும். என் புருஷனை தொடர்றதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தாங்க? இவரை நீங்க எப்படி அடிக்கலாம்? உங்க நன்மைக்காக தான் அது. என் நன்மைக்காக என் தெய்வத்தையே அடிச்சு அவமானப்படுத்தணுமா? இத சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்ல? எனக்கு உங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. போங்க, எல்லாரும் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுங்க. அண்ணே, என்ன எது வேணாலும் சொல்லுங்க, அம்மா மட்டும் போக சொல்லாதீங்க. உங்க எல்லாரையுமே நான் வெறுக்கிறேன். இனி யாரும் என் முகத்துல முடிக்காதீங்க. போயிடுங்க, எல்லா இடத்தை விட்டு போயிடுங்க, போயிடுங்க. அண்ணே, தலைப்புள்ள இருக்கிற இடத்துல தான் நான் இருப்பேன்னு சொல்லி உங்களோட இருக்கிற அம்மாவை வீட்டு விட்டு வெளியே போன்னு அண்ணி சொல்றாங்களே, அதை பார்த்துக்கிட்டு பேசாம இருக்கீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லையா? அவ சொன்னதுக்கு அப்புறம் கூட நீங்க ரெண்டு பேரும் நின்னுகிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? போங்க வெளியே. அண்ணா அண்ணா, நீங்க மூத்தவர், என்ன எது வேணும்னாலும் சொல்லுங்க, ஆனா தாயை அவமானப்படுத்தாதீங்க. கொண்டாட்டி பேச்சு கேட்டுக்கிட்டு பெத்த தாயை வீட்டை விட்டு துரத்துறவன் எவன் உருப்பட்டதே கிடையாது. ஒண்ணும் தெரியாத பிள்ளடா. ஏமா, அவருக்கா ஒண்ணும் தெரியாது? கொஞ்சம் கூட தாய்ப்பாச உணர்ச்சியே இல்லாத அந்த பாறாங்கல்ல இன்னுமா உங்க பிள்ளைன்னு சொல்றீங்க? பிள்ளை மனம் கல்லா இருக்கலாம், ஆனா பெத்த மனம் பித்தாச்சப்பா. என்ன செய்ய சொல்றடா? உங்களை ஒண்ணு செய்ய சொல்லமா? நம்ம ரெண்டு பேரும் இங்கே இருப்போம், இங்கே இருப்போமா? ஆனா இது மாதிரி இன்னொரு தடவை உங்களுக்கு அவமானம் ஏற்பட்டுச்சு, இங்க ஒரு கொலையா விடாமா? அப்போ என்ன கொலைகாரன் நான் சொல்றீங்களா? இல்லப்பா, இல்ல. முனிமா, பசிக்குதே, போட்டு வச்சுக்கிறேங்க, கொட்டிக்க. சிறக்கா, எதிர்பார்க்கவே இல்லையா? நான் அத்திபூத்த மாதிரி இருக்குது. முந்தியெல்லாம் சோறுன்னு கேட்டா லேட்டா போடுவேன், அப்படியே சோறு வச்சாலும் தண்ணி வைக்க மாட்டேன். ஏமா தண்ணி வைக்கிறேன்னு தலையை தூக்கிறதுக்குள்ள இலையை எடுத்துட்டு போயிடுவேன். சிறக்கா, என் தீனி உனக்கு தெரியுமில்ல. நல்லா சாப்பிடு. இந்த சோத்தை கண்டு ஐயோ, என்னங்கிற காரம் ரொம்பவா? நமக்கு தான் எப்பவும் எதுலயுமே காரமே கிடையாது. என்ன இனிப்பு, என்ன முனிமா, ஒரு டம்ளர் ஒண்ணு கொண்டா. அதான் தண்ணியோட வச்சிருக்கேன். நான் இதை கேட்கல, ஒரு காலி டம்ளர் கொண்டா. அம்மா. என்ன அம்மா? பெத்தவ நடப்பு. என்கிற சாப்பாடு எப்படி தெரியல. இத பாரு, நீ வச்ச தண்ணீர், இது நான் வடிச்ச கண்ணீர். டிரைவரு, நான் உன்னை கட்டிக்கிறேன். நிஜமாவா? சத்தியமா? முனிமா, உன் இரும்பு இதயம் எப்படி இறங்கிச்சு? அதுவா, நீ எனக்கு புருஷன் ஆகிறதுக்கு உனக்கு தகுதியும் பொறுமையும் இருக்குதான்னு சோதிச்சு பாக்குறதுக்காக குழம்புல உப்பு, புளி, மிளகாய் இதெல்லாம் அளவுக்கு மீறி அள்ளி போட்டேன். நீ என்னடான்னா ஒரு வார்த்தையும் சொல்லாம கண்ணீரை கிளாஸ்ல புடிச்சுக்கிட்டு கம்முன்னு சாப்பிட்டு நான் வச்ச கல்யாண பரிசையில தேறிட்டேங்கிறேன். நீ வச்சது பரீட்சைன்னு தெரிஞ்சுதான் பேசாம சாப்பிட்டேன். தெரியல என்ன செஞ்சிருப்பேன்? என்ன செஞ்ச? ஏதாவது சொல்லி காரத்துக்கு மானுமில்ல, புள்ளி மானுமில்ல. கைதடா, இப்படி ஒரு கலாட்டா உங்களுக்குள்ள இருக்குன்னு ஏற்கனவே சொல்லக்கூடாது. சொல்லிருந்தா மோசம் போயிருக்குமே. சுமாரா முட்டாள். இப்போவா இந்த பட்டம்? சரி, அறிவு கேட்டவன. இது நல்லா இருக்க, அதை வச்சுக்கோ. ரைட்டு. டேய், மாலதி தான் நம்ம வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிடுச்சு. நீங்க ரெண்டு பேராவது கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுல கொஞ்சம் ரகலை பண்ணுங்களேன். டேய் தீவிட்டி, உன் மோதிரத்தை கைட்டி அவ கையில மாட்டு. எப்ப ஏன் சும்மா இருக்க?
மோரத்தை கேட்டு அவங்க கையில மாட்டு இதான் கல்யாணம். அப்பா எப்படா இத கரெக்ட் காத்துக்கிட்டு இருந்தேன். என் மோதிரம் மாத்த வேணாங்க. என்னவா? டிரைவர் கையில கிடக்கிறது ஓல்டுங்க. எக்ஸிபிஷன்ல வாங்குனது. இது ஒரிஜினல். பாத்தியாடா உங்ககிட்ட அவளை வடிச்சுட்டா. அவ தானே உனக்கு லாய்க்கு விடாத. ரெண்டு கையில மோரத்தை கேட்டுங்க. கேடு எக்ஸிபிஷன். முனியம்மா எப்படி கூப்பிடுறது? முனிமா முனியம்மா கழுத கழுத. இந்த முனியம்மா என் ஞாபகமா அவன் கையில மாட்டு. டேய் உன் பொண்டாடி மோதத்தை அவ கையிலேயே மாட்டு. கைய கொண்ட ரெண்டு கழுதணும் நல்லபடியா இருங்க. எசமா நீங்க நல்லா இருங்க. ஐயோ அத்தா, என்ன இது? அத்தா, எத்தனையோ தடவை நீங்க குடிச்சிட்டு வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சிருந்தும் உங்க அம்மாவுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக நான் அதை கண்டுக்காமையே இருந்தேன். அதுக்காகவா இப்போ என் கண் முன்னால வீட்லயே குடிக்க ஆரம்பிச்சு. நம்ம வம்சத்துல யாருக்கும் எந்தவித கெட்ட பழக்கமும் இல்லைன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அந்த பெருமையை நீங்க கெடுத்துடாதீங்கத்தா. குடியை கெடுக்கிற இந்த பேயை வீசி எங்கிட்டு புறப்படுங்கத்தா. நம்ம ஊருக்கு போயிடுவோம். புறப்படுங்க. பைத்தியக்காரி, உனக்கு என்னடி தெரியும்? வேண்டாம் வேண்டாம், உங்களை கும்பிட்டு கேட்டுக்கிறேன். குடிக்காதீங்கத்தா, குடிக்காதீங்க. வேண்டாம்த்தா. அத்தா, நான் சொல்றதை கேளுங்க. நீ விடப்போதே இல்லையாப்பா? உங்க அம்மா மேல ஆணையா சொல்றேன், நீங்க குடிக்க கூடாது. உங்களை நான் குடிக்க விட மாட்டேன். விடவே மாட்டேன். விட மாட்டேன். மாட்டேன். விட மாட்டேன். முருகா, என் புருஷன் மேல எனக்குள்ள அன்புக்காக அவருக்கு பாதுகாப்பா இருந்த அத்தைய வீட்டை விட்டு போக சொல்லிட்டேனே. குடும்பத்தை காப்பாத்துறதுல கண்ணும் கருத்துமா இருந்த தம்பியோட மனசையும் கஷ்டப்படுத்திட்டேனே. அவங்க இருந்தாலாவது இவருக்கு கொஞ்சம் பயம் இருக்குமே. இப்போ எனக்கு ஒரு ஆதரவும் இல்லாம போயிடுச்சு. நான் என்ன செய்வேன்? நான் என்ன செய்வேன்? அத்தா, 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 என்ன இது? அத்தா, ஐயோ, இங்க யாரும் இல்லையா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அத்தா, நான் என்ன பண்ணுவேன்? அத்தா,